இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இது கந்திஷ்டி எதனால் வருது, கந்திஷ்டி எப்படிலாம் நம்மளுக்கு வருது, அந்த கந்திஷ்டி வந்தால் நம்மளுக்கு என்னென்ன அறிகுறியெல்லாம் காமிக்கும், அதை பற்றி தான் பேச போகிறோம். அது ஏன் அந்த கந்திஷ்டி வருதுன்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அடுத்தவங்களுக்கு தெரியிற மாரி வாங்கி இடத்துல வந்து வைக்கிறோம் இல்லையா, அவங்க எதிரில் இருக்கிறவங்க பார்த்து ஒரு ஏக்கம் வைப்பாங்க. அந்த இதால் நம்மளுக்கு கந்திஷ்டி வரும். அதே போல் நம்ம வேலை செய்வோம், நம்ம சூட்டிக்காக வேலை செய்வோம், வேலை செய்கிற இடத்துல சன்னு வேலை செய்வோம். வேலை செஞ்சுனே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு முன்ன வேலை செய்கிறாங்களே, நம்மளால் செய்ய முடியும் இந்த வேலையை, அவங்க டக்குன்னு செஞ்சுட்டு போகிறாங்களேன்னு ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கத்தாலே கந்திஷ்டி வரும். அந்த கந்திஷ்டின்றது வந்து ஒரு செய்வனுக்கு சமம். ஒரு செய்வனை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த செய்வனோட அதிகமான பலனை கொண்டது கந்திஷ்டி. இப்போ சூனியம் வைக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு, அந்த சூனிய பாதிப்பு வரத்தோட இந்த ஏக்கமாகப்பட்டது கந்திஷ்டி பட்டதுன்னா உங்களுக்கு வந்து அதோட டபுள் மடங்கு பாதிப்பு ஆகும். இந்த செய்வனைக்கு சமம் அந்த இது கந்திஷ்டி. அதனால் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா அந்த கந்திஷ்டிலேருந்து வெளியே வரலாம். நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். என்ன செய்கிறீங்கன்னா, போயிட்டு இது அன்னக்கூட ஒரு டபரா பெருசாக அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க. தண்ணி பிடிச்சி வச்சிக்கின்னு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கறி துண்டு ஓணும் நம்மளுக்கு. அந்த கறி துண்டை நல்லா நுமிட்டி ஒரு கல்புரம் ஒன்று எடுத்துங்க, பெருசாக கல்புரம் எடுத்து அந்த கறியில் போட்டு பெட்டி எடுத்துக்கங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, கிழக்கு பார்த்து நின்றுங்க. நம்ம உடம்புல துணியெல்லாம் அவுத்து வச்சிடணும். துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு நம்ம உடம்பு பூரா படணும் அந்த கல்புரம் இது, அந்த எலுமிச்சம்பழம் உடம்பு பூரா நல்லா போட்டு தீர்த்து உடம்பு மரப்பகுதி நம்ம எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் போட்டு உடம்புல படணும். அந்த எலுமிச்சம்பழம் கீழே வச்சிருங்க. வச்சு காலால் உடச்சிருங்க. காலால் வச்சு மெரிசி வாரமாக தள்ளி விட்டுட்டு கல்புரம் கொளுத்தி அந்த தண்ணியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை ஏஞ்சிட்ட பிறகு அந்த கல்புரத்தை ஏட தள்ளி விட்டுட்டு அதில் ரவ்வோடு கல் உப்பு, அந்த உப்பு வந்து ஒரு ரவ்வோடு திட்டமாக போட்டு ரவ்வோடு மஞ்சத்தூள் அதை போட்டு குளிங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கந்திஷ்டி ஒரு மாதிரியே நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும். நன்றி, வணக்கம்.